Hello everyone, welcome back to Learn Grammar with Ace. எங்களோட கிராமர் லெசன்ஸ்லாம் உங்களுக்கு புரியுதா? நாங்கள் இன்னைக்கு 8th டேல இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இன்னும் ப்ரோனவுன்ஸ்லேயே தான் இருக்கிறோம் பிகாஸ் ப்ரோனவுன்ஸ் ஒரு லாங் லெசன். இன்னைக்கு நாங்கள் ஒரு புதுமையான லெசன் பார்க்க போகிறோம், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரோனவுன்ஸ். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ப்ளீஸ் காமெண்ட் பாக்ஸில் புரியுதுன்னு சொல்லுங்கள், புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நாங்கள் எங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ண முடியும், உங்களுக்கு ஈஸியாக லெசன் வந்து சேர்றதுக்காக தான், வேறு எதுக்கும் இல்லை. ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற ப்ரோனவுனுக்கு பேர் இன்டர்ரோகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். இன்டர்ரோகேட்டிவ்னா என்ன? ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீஸ் கோயிங் இன் ஃபார் அன் இன்டர்ரோகேஷன் வாங்க அப்படின்னா கேள்வி கேட்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இன்டர்ரோகேட்டிவ்னாலே மீனிங் கொஸ்டின், கேள்வின்னு தான் அர்த்தம். ஸோ இன்டர்ரோகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்னா எந்த வேர்ட்ஸை நாங்கள் ஒரு கொஸ்டினாக யூஸ் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் பேர் இன்டர்ரோகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். லெசனை நம்ம பார்க்கலாம். So interrogative pronouns. There is another kind of pronoun that can be used in the place of a noun. So pronoun நானே என்னது? It is used instead of a noun. நவுனுக்கு பதிலா யூஸ் பண்றது தான் pronouns. Okay? When asking a question, கேள்வி கேட்கும் போது ஒரு நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ற ப்ரோனவுனுக்கு பேர் interrogative pronoun. These are called interrogative pronouns. Interrogative na என்னது? Asking a question. முதல்ல சொன்ன மாதிரி interrogative means asking a question. So the following can be used as interrogative pronouns. பாருங்க, who. who na என்னது? who na யார். who. what. what na என்ன. what is your name? உங்களுடைய பேர் என்ன வருதுல, அந்த என்ன தான் what. whom. யாருடைய. whom are you talking to? யாருடன் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. which. which na எது. which color do you like? எந்த கலர் எது. whose. யாருடையது, யாருக்கு சொந்தமானது, அதுதான் whose. so who, what, whom, which, whose. இந்த வேர்ட்ஸ்க்கு எல்லாமே பேரு interrogative pronouns. எங்க யூஸ் பண்ண போறோம்னு நம்ம இப்ப பார்க்கலாம். see for example, who repaired the computer? இந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யாமே இருந்திருக்குது, லேப்டாப். ஓகே, அப்புறமா வேலை செய்ய தொடங்கிடுச்சு. ஸோ அவங்க கேட்குறாங்க இவங்க கிட்ட, who repaired the computer? நம்ம சொல்லலாம் ஜாக் repaired the computerன்னு. ஜாக்குக்கு பதிலாக who, ஆனால் யாருன்னு தெரியாது, அந்த முகமே தெரியாத நேரத்தில் நம்ம who repaired the computerன்னு சொல்லுவோம். இப்போ இந்த பையனுக்கிட்ட ஒரு புக் இருக்குது, அந்த புக் யார் புக்குன்னு தெரியாது, அவருக்கு யாருடைய புக்குன்னு தெரியாது. ஸோ he says, whose book is it? whose na என்னது? whose na யாருடையது. whose book is this? இது யாருடைய. so it could be Mary's book. Mary's book. this is Mary's book அப்படின்னு சொல்லலாம். அந்த மேரிக்கு பதிலா தான் யாருடையதுன்னு கேட்கிறார், அவர் கேட்கிறார் கேள்வி. what is your phone number? இவர்கிட்ட கேட்கிறார் உங்களுடைய ஃபோன் நம்பர் என்னன்னு. so what என்னது, ஃபோன் நம்பர் எது. ஸோ நீங்கள் நம்பர் சொல்லலாம், 1 2 3 4 5 6 7 8 is my phone number. அது 1 2 3 4 5 6 7 8 பதிலாக வர கொஸ்டின் வேர்ட் தான் what. what is your phone number? இப்போ நிறைய வீடு இருக்குதுங்க இல்லையா, நிறைய வீடு இருக்குது, பிள்ளைலாம் விளையாடிட்டு இருக்காங்க, they are all playing. யார் வீடு எதுன்னு தெரியல. இப்போ இந்த பையன் கிட்ட போய் யாரோ கேட்குறாங்க, which is your house? எது உன்னுடைய வீடு, எது. which எது, அதுதான் which is your house. ஸோ இந்த வீடுகள்ல எந்த வீடு உன்னுடைய வீடுன்னு கேட்குறாங்க, இதுவா 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 இதுவா. ஸோ which அது ஒரு again interrogative pronoun, எதுன்னு வருது. இப்ப whom. whomனா யாரிடம். to whom did you give the book? யாரிடம் நீ புத்தகத்தை கொடுத்தாய், அந்த மாதிரி யார்கிட்ட கொடுத்தீங்க. to whom, அந்த யார் வந்து வேறொரு பர்சன் இல்லையா. ஸோ ஒரு புக்கு கொடுத்தாச்சு, வேற யார்கிட்டயோ கொடுத்துருக்காங்க, இங்க யாரோ இருக்காங்க அவங்க கிட்ட கொடுத்தாங்க, இதுதான் the whom. to whom did you give this book? give the book. உன்னுடைய புக்கை யார்கிட்ட கொடுத்த, யாரிடம், அந்த கொஸ்டின் whom. இப்போ ஆஸ் யூஸ்வல் எப்பயுமே நம்ம செய்கிற எக்ஸசைஸ் மாதிரி நம்ம இங்கே ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாமா? பாயிண்ட் அவுட் த இன்டரோகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஹூ ஷால் ஐ சே இஸ் காலிங்? எதுக்கு இன்டரோகேட்டிவ் ப்ரோனவுன் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஹூ தான் இன்டரோகேட்டிவ் ப்ரோனவுன், இதுதான் இன்டரோகேட்டிவ் ப்ரோனவுன். செகண்ட் ஒன்ல which comes first? எது இன்டரோகேட்டிவ் ப்ரோனவுன்?
நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் எழுதுவீங்க, நாங்கள் பார்ப்போம் அதை. ஓகே, அதே மாதிரி வாட் இஸ் த டைம், ஹூஸ் இஸ் தட், இது எல்லாமே நீங்களாக செய்யக்கூடிய எக்ஸசைஸ். இந்த ஸ்லைடில் நம்ம இன்னும் கொஞ்சம் சென்டென்சஸ் பார்க்குறோம். which do you like, உங்களுக்கு எது பிடிக்கும், எது, அது ஒரு இன்டரோகேட்டிவ் ப்ரோனவுன். இதுக்கு ஒரு பதில் இருக்கு இல்லையா? ஸோ காஃபி டீ ரெண்டையும் கொடுத்து which do you likeன்னு நீங்கள் வந்து காஃபின்னு சொல்றீங்க. ஸோ which வந்து காஃபியை ரீப்ளேஸ் பண்ணுற வேர்ட் தான் which. what would you like to drink, உங்களுக்கு என்ன குடிக்க பிடிக்கும். who is your teacher, இந்த லெசனில் நான் உங்கள் டீச்சர். ஸோ என்னோட பேர் அங்கே who is your teacher, இல்லை உங்கள் ஸ்கூலில் you have another teacher, who is your teacher, நீங்கள் ஒரு பேர் சொல்லலாம். ஸோ இந்த whoன்ற வேர்ட் ஒரு பேர் சொல், ஒரு நவுனை தான் ரீப்ளேஸ் பண்ணுது, அதனால தான் அதுக்கு பேரு pronoun. who is watching this lesson, இந்த லெசன் யார் பார்த்துட்டு இருக்கா, நீங்க தான் பார்க்குறீங்க. ஸோ உங்களோட பேர் தான் நீங்க அங்கே போடணும். ஸோ ஆனால் who, what, which இதெல்லாம் தான் வந்து interrogative pronouns. இப்போ இந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அண்ட் ஆல்சோ நம்ம இது வரைக்கும் பர்சனல் ப்ரோனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், interrogative pronoun and demonstrative pronoun, இந்த ப்ரோனவுன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இதெல்லாம் நல்லா புரியும் நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் போய் பின்னாடி உள்ள லெசன்ஸை திருப்பி பார்த்து ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரியும். அப்படி புரியலன்னா காமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து உங்கள் கொஸ்டின்ஸ், உங்கள் குவரிஸை போடுங்க. we will give you answers and also do the exercises. நாங்கள் கொடுக்குற எல்லா எக்ஸசைஸுமே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த லெசன் நல்லா புரிஞ்சுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி please subscribe and also watch our videos and share the videos. மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. See you in the next lesson.